திட்டங்களில் இன்னும் நிறைய திட்டங்கள் புதுசாக அமைச்சு கொடுக்குறாங்க. அதை பற்றி மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை சில டவுட் இருந்தாலும் அவங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா சில கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸை சில பேர் சில பேங்க்ஸ் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யோசிப்பாங்க, லேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை அணுகினா என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சிருவேன். ஏன்னா எங்களால் முடியும் அந்த விஷயங்கள்லாம். உங்களுக்கு எந்த விதத்தில் கஷ்டம், இந்த பேங்க் மூலமாக நடக்கக்கூடிய திட்டங்கள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் மேடத்துக்கு சொல்லுங்க, அவங்க என்கிட்ட பேசுவாங்க. நான் என்ன முடியுமோ நேரம் செஞ்சிடுவேன். ஏன்னா எங்களால் டைரக்டாக ஒரு கலெக்டராக இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும் நேரம் பேச முடியும். அப்போ எங்களுக்கு வசதி இருக்காது. என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அது என்னுடைய ப்ராமிஸ் உங்களுக்கு. மற்றபடி இப்போ கீழே நான் பார்த்தேன் சில குழுக்களுடைய சேவைகள், அவங்களுடைய முன்னேற்றங்கள், இது இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய ஆகும். ஏன்னா நான் சொன்னது இல்லை, 2004 நான் மகளிர் குழுவுடைய திட்டத்தை பார்த்துருக்கேன். அவங்களுடைய மகளிர் தினம் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க குழு பார்த்துருக்கேன். இன்னும் முன்னேறணும். ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு மேடம் சொன்ன மாதிரி இந்த ஆரி அப்படின்னு ஒரு ஒர்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நீங்கள் மேலூருக்கு போன ஒரு ஊர் இருக்கு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி குரூப் இருக்காங்க. நான் உருவாக்கி குரூப். அவங்க ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க அந்த குரூப்பில். நான் ஆரம்பிக்கிறப்ப 10 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. அது இன்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அதில் போய் ஜாயின் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேர் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா என் வயசுக்கே நான் பிளஸ் கொடுக்க போனால் 2,000 ரூபா கொடுங்க எண்ணிக்கை கேட்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் இருக்கு. அது நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய வளர்ச்சிக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் மனோரீதியாக செயல்படணும். அங்கதான் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி நிற்கணும். நான் கோழி பண்ண வச்சு கொடுத்தேன் 2 பேருக்கு, 2 குரூப்புக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், 1 மணிக்கு எங்களுக்கு மெசேஜ் வரும் ரெடி அப்படின்னு அந்த குழுவிலேருந்து. நாங்கள் எங்களுடைய கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் மெசேஜ் அனுப்புவோம், எனக்கு 30 முட்டை தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. 4:30 மணிக்கு எங்கள் பஸ்ஸு வெளியில் வரும்.